நீங்கள் அதிகமாக ஹோப் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு விஷயமா பார்க்குறது என்னன்னா, அந்த மசில் மாஸையும் ஏற்றணும், அதே டைமில் ஃபேட் மாஸையும் குறைக்கணும் அப்படிங்கிறது. கேன் வி பில்ட் மசில் அண்ட் பர்ன் ஃபேட் அட் த சேம் டைம், லூஸ் ஃபேட் அட் த சேம் டைம்ங்கிறது ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன், முடியாது. ஏன்னா சில கண்டிஷனில் அது வந்து நடக்கும். நீங்கள் ரொம்ப பிகினராக இருந்து இது வரைக்கும் ஒரு ட்ரெயினே பண்ணாத ஒருத்தராக இருக்கும்போதோ, இல்லை லாங் கேப்லேருந்து வரவங்க, ஒரு லாங் பிரேக்லேருந்து திருப்பி ட்ரைனிங் வரவங்க இருக்கும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை அந்த இது வரலாம், வரும்னு கன்ஃபார்மாக வரவங்களாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, வரலாம். எப்படின்னா மசில் மாஸ் ஏறுறதும் அப்பயும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, பாடி வெயிட்டு பாடி ஃபேட் பர்சன்டேஜ் ரெண்டுத்தையும் இது பண்ணும். ரெண்டுமே மெஷர் பண்ணாமல் நீங்கள் அசம்ஷனில் சொல்கிறது வெறும் கட்டிங்ஸ் மட்டும் பார்த்து சொல்கிறது அது தப்பு. நீங்கள் ஃபேட் மாஸ் குறைச்சோடனே உங்களுக்கு இருக்குது மசில் மாஸ் தெரிய ஆரம்பிக்கும். உடனே நான் மசில் கெயின் பண்ணுறேன் போல நான் டெஃபினட் நம்பர்ஸ் வேணும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு தெரியும் நீங்கள் ஃபேட் மாஸ் தான் வந்துட்டு குறைச்சிருக்கீங்க, மசில் மாஸ் தான் ஏற்றிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்துட்டு கட்டில் இருக்கேன், எனக்கு தெரியும் எல்லா வாரமும் நான் வந்துட்டு 66 kg லீன் பாடி மாஸ் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு தெளிவாக சொல்லுங்கள். மசில் அப்படின்னு வந்துட்டாலே அது வந்துட்டு ஹை மெயின்டெனன்ஸ் ஸ்டெப் தான். அது இப்போ ஹை மெயின்டெனன்ஸ்னு சொல்லும்போது அது வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கே வந்துட்டு நிறைய ஒர்க்கு தேவை. இதனால தான் உங்களை வந்து ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங்லாம் பண்ண சொல்கிறது. இப்போ மசில் போடுறது 2 ஸ்டெப்பு கான்ஸ்டண்ட்டாக நடந்துகிட்டே இருக்கும். போடுறதுனாலும் மசிலை குறைக்கிறதுனால 2 ஸ்டெப்பு, மசிலை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டெப்பு கான்ஸ்டண்ட்டாக நடந்துகிட்டே இருக்கும். என்னென்னா ஒன்று வந்துட்டு மசில் ப்ரோட்டீன் சிந்தசிஸ், இன்னொன்று வந்துட்டு மசில் பிரேக் டவுன். ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அதிகமாக நடக்கும்போது உங்களுக்கு மசில் மாஸ் ஏறணும், பிரேக் டவுன் அதிகமாக நடக்கும்போது உங்களுக்கு மசில் மாஸ் ஏறணும். ஸோ இந்த நெட் ஆக்ஷன் தான். இப்போ நெக்ஸ்ட் டவுட் என்னன்னா, எப்போ வந்துட்டு இது நடக்கும், உங்களோட ப்ரோட்டீன் இன்டேக்கை பொறுத்தும் உங்களோட ஓவரால் கேலரி இன்டேக்கை பொறுத்தும் இருக்குது. ஸோ ஒரு டெஃபிசிட் செட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, மசில் மாஸ் அதாவது லீன் பாடி மாஸை டோட்டலாக, லீன் பாடி மாஸில் மசில் மாஸ் லீன் பாடி மாஸை ப்ரிசர்வ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து ஃபேட் மாஸை அதிகமாக டார்கெட் பண்ணுற மாதிரி வைப்பாங்க. அப்படி இருந்தாலுமே ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் லீன் பாடி மாஸ் போக தான் செய்யும், அதை தடுக்க முடியாது. ஸோ நீங்கள் டெஃபிசிட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு லீன் பாடி மாஸ் டோட்டலாக மசில் மாஸ் லீன் பாடி மாஸ் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே, ஒரு நல்ல ப்ரோக்ராம் எழுத தெரிஞ்ச ஒருத்தரால் வந்துட்டு, டெஃபிசிட் ப்ரோக்ராம் எழுத தெரிஞ்ச ஒருத்தரால் வந்துட்டு ரீட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுங்க. இவ்வளோதான். இது யாராக இருந்தாலும் இதுதான், இது மாறப்போகிறது கிடையாது. இப்போ உங்களோட கேள்வி வந்துட்டு ஜென்யூனான கேள்வி தான். மசிலும் பில்ட் பண்ண முடியுமா, ஃபேட் மாஸும் குறைக்க முடியுமாங்கிறது. இப்போ இது வந்துட்டு என்ஹான்ஸ்ட் அத்லீட்ஸ் நிறைய பேர் தான் சொல்லுவாங்க பண்ண முடியும்னு சொல்லிட்டு. அவங்க பண்ணுவாங்க. பட் நேச்சுரலாக இருக்கவங்க, ஒரு சாதாரணமாக லைஃப் ஸ்டைலுக்காக ரெக்ரியேஷனலாக பண்ணுறவங்கலாம் இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த கேள்வி அங்கே நிற்கிதுன்னா அங்கே நிற்க மாட்டேங்குது. அடுத்து இதே பேட்டர்னில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு செட்டில் வந்துட்டு ஹை இன்டென்சிட்டி சூஸ் பண்ணி நான் ஒர்க் அவுட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் என்ன அவசரம் தான் நான் கேட்குறேன். ஒரு செட்டில் ஏன் வந்துட்டு பண்ணணும்? அதுக்கு அடுத்து என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, பார்ஷியல்ஸ்லேயே வந்துட்டு அதிக எஃபெக்ட் வரும். அப்போ ஒரு விஷயமும் நீங்கள் முழுசாக பண்ண மாட்டீங்க. மசில் பில்டிங் தனியாக டைம் ஒதுக்க மாட்டீங்க, ஃபேட் லாஸும் தனியாக ஒதுக்க மாட்டீங்க, ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணணும். அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணும்போதும் நீங்கள் வந்துட்டு ஒரே செட்லேயே வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணணும். அந்த ஒரே செட்டில் பண்ணும்போதும் பார்ஷியல்ஸில் தான் நீங்கள் பண்ணுவீங்க, முழுசாக பண்ண மாட்டீங்க. உங்களோட சோம்பேறித்தனம் தான் இல்லை, கொஞ்சம் பொறுமையாக இருங்க எல்லாத்துலேயும். அதான். ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு இன் ஷார்ட், மோஸ்ட் கேஸஸில் நீங்கள் பண்ண முடியாது, சில கேஸஸில் பண்ணலாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்துட்டு அப்போ நான் வந்துட்டு இதில் நேச்சுரலாக தான் நடக்காதா, என்ஹான்ஸ்டாக தான் போக போகிறேன்னா, காம்படிட்டிவ் இதில் என்னென்னமோ நடக்கும், அதை பற்றி நமக்கு தெரியாது. காம்படிட்டிவ் பாடி பில்டிங்க்கு ட்ரெயின் பண்ணுற யாராக அதை பற்றி சொல்கிறாங்க, என்ஹான்ஸ்டாக ட்ரெயின் பண்ணுறோம், அவங்களோட ஒப்பீனியன் சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட கேட்டுவாங்க. ஸோ நான் வந்துட்டு காம்படிட்டிவ் பாடி பில்டிங் யாரையும் ட்ரெயின் பண்ணதுனால நானும் ட்ரெயின் ஆகுதுனால எனக்கு அதில் ஒப்பீனியன் கிடையாது. ஸோ அவங்க சொல்லுவாங்க அதில் என்னென்ன ஹசார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ரெக்ரியேஷனலாக இந்த மாதிரி வெயிட்டை குறைக்கணும் அப்படிங்கிறவங்க வந்துட்டு அப்போ நேச்சுரலாக நடக்காதா, அப்போ நான் வந்துட்டு என்ஹான்ஸ்டாக மாறலாம்னு சொன்னால், சைஸ் எம் டிஷர்ட்டில் தொப்பையை குறைச்சி 6 பேக் தெரிகிறதுக்கு மட்டுமே வந்துட்டு நீங்கள்லாம் என்ஹான்ஸ்டாக மாறணும்னு நினைக்கிறேன்னா உன்னை விட இன்செக்யூர் தற்குறி வேறு எதுவும் கிடையாது. சரியா? அந்த முடிவில் எடுக்க தேவையில்ல. உன்னால் வந்துட்டு நேச்சுரலே பண்ண முடியல அப்படின்னா நீ என்ன என்ஹான்ஸ் பண்ணலாம் யோசிக்க தேவையில்ல. சொன்னதை மனசு வச்சுக்கோங்க. இவ்வளோதான். எது ரியலிஸ்டிக்காக நடக்குமோ அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஒரு விஷயம் சொன்னால் அதுலேருந்து அப்படியே வந்துட்டு இன்னொரு கதையை கட்டி போகாதீங்க. பிகினர்ஸுக்கு வந்துட்டு அந்த மசில் பில்டிங் வாய்ப்பு அதிகமாக இருக்கும், ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா அதோட நிறுத்தணும். வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னா அதோட நிறுத்தணும். நீங்கள் நல்லது பண்ணுவீங்கன்னு நான் சொல்லிட்டுருக்கீங்க, உங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த போஸ்டர் எக்ஸ்பிளைன் பண்ணி பெரிய தலைவலி. ஸோ பி கிளியர் இன் வாட் யூ ஆர் ஸ்பீக்கிங். அவ்வளோதான். தேங்க்ஸ்.